திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சுர்ஜித் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் இருவரும் காவல்துறையிலிருந்து பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுர்ஜித்தின் தந்தையான உதவி ஆய்வாளர் சரவணன் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து 5 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த கவினின் உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக்கொள்ள சம்மதம் தெரிவித்தனர். அதன்படி கவினின் தந்தை சந்திரசேகர், சகோதரர் பிரவீன், தாய் மாமா இசக்கிமுத்து மற்றும் உறவினர்கள் பாளையங்கோட்டையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்திற்கு இன்று காலையில் வந்தனர். அங்கு உடலை ஒப்படைக்க ஏற்பாடுகள் நடைபெற்றது. இந்த நிலையில் காலை 10 மணி அளவில் அமைச்சர் நேரு, மாவட்ட ஆட்சியர் சுகுமார், பாளையங்கோட்டை தாசில்தார் முன்னிலையில் கவின் உடலை அவரது உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்தனர். தொடர்ந்து வாகனம் மூலம் போலீஸ் பாதுகாப்புடன் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்கலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. கவினின் தாய் மாமா இசக்கிமுத்து, சுர்ஜித்தின் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. அவரது தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் சிபிசிஐடி வழக்கை முன்னெடுக்கிறது. இது எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது. எனவேதான் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதிக்கிறோம் என்றிருக்கிறார். இதனிடையே சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்கள், சரிபார்ப்பு ஆவணங்கள் எழுதும் பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், கவின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் முடிவடைந்த பின்னர் மேற்கொண்டு விசாரணைகள் தொடங்கும் என்றும் சிபிசிஐடி வட்டாரங்கள் தெரிவித்தன. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகர் மகன் கவின் செல்வ கணேஷ். இவர் சென்னையில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தில் இளம்பெண்ணின் பெற்றோர் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் சரவணுக்கும் கிருஷ்ணகுமாரிக்கும் தொடர்பு இருப்பதாக உயிரிழந்த கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டி வந்தனர். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட